Allahu 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 Allah Allahu 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 Allah. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று சூரத்துர் ரஹ்மான் தொடங்கி ஒரு ருக்கு முடிந்திருக்கிறது. என்று ஓதப்பட்ட அந்த முக்கால் ஜுசுவிலே தாரியாத் என்கிற ஒரு சூரா, அந்த சூறாவினுடைய முடிவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை எதற்காக படைத்தோம் என்று அதற்கான காரணத்தை சொல்கிறான். உலகத்தில் அவன் படைத்த படைப்புகள் ஒன்று இரண்டல்ல, கோடான கோடி படைப்புகள். நமக்கு தெரிந்து ஒரு சிலதுதான் தெரியும். நமது கண்களுக்கு அப்பாற்பட்டு, நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, இன்னும் கண்டுபிடிப்பாளர்களின் கண்டுபிடிப்புக்குள் வராமல் கூட அனந்தம் கோடி படைப்புகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒரு புதிய வண்டை கண்டுபிடிக்கிறார்கள், ஒரு புதிய புழுவை கண்டுபிடிக்கிறார்கள், ஒரு பூச்சியை கண்டுபிடிக்கிறார்கள். இதுவரையிலும் இந்த பூச்சி எங்களது கண்களிலே படவே இல்லை, இது புதிதாக பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இத்தனை கோடி கோடியாக படைத்த ரப்பு எதையுமே வீணாக படைக்கவில்லை. எந்த ஒரு வஸ்துவையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. அது உயிர் ஜந்துகளாக இருந்தாலும், விஷ ஜந்துகளாக இருந்தாலும், பரப்பன, ஊர்வன, நடப்பன, மிதப்பன, அனைத்தையும் அல்லாஹ் ஒரு காரணத்தோடு தான் படைத்திருக்கிறான். காரணம், அவன் ஹக்கீம். ஹக்கீமி லா யஹ்லு அனில் ஹிக்மா. ஒரு ஹக்கீமான ஞானம் உள்ளவனின் செயல் ஹிக்மத்தை விட்டு நீங்கி இருக்கார். அப்படி என்றால் அல்லாஹ் படைத்த அந்த படைப்புகளிலே ஹிக்மத் இல்லை, வீணாக படைத்திருக்கிறான் என்று எந்த படைப்பாது இருக்குமா? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த பல்லி எல்லாம் எதற்காக நீ படைத்தாய்? பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன். பல்லி இருக்கல்லவா, செவிட்டிலே ஒட்டி இருக்குமே, அதை பார்த்தாலே அசூசையாக இருக்கிறது, கையெல்லாம் ஜும்பென்று நடுக்குகிறது. ஏனென்றால் அதிலே வித்தியாசமாக இருக்கும். சிலது பார்த்தாலே பயம் வருகின்ற வகையில் இருக்கும், சிலது பார்ப்பதற்கு வெள்ளை வெளியேறு இருக்கும். அதுக்காக வேண்டி வெள்ளையா இருக்கிறதையெல்லாம் நம்ம நேசிச்சிட முடியுமா? பல்லி வெள்ளை வெளியேன்று இருக்கு, பார்த்தாலே உமட்டுகிறது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், இந்த பல்லியை எதுக்காக படைச்ச? இதனால என்ன பயன்? உடனே அல்லாஹ் சொன்னான், மூசாவே, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னால இந்த பல்லியிட்ட கேட்டுச்சு, இந்த மூசாவை எதுக்கு படைச்ச? எந்த நேரம் பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், எந்த நேரமும் டென்ஷனாவே இருக்கிறார், யார்கிட்டையுமே கூலாவே பேசுறது இல்லை, யார்கிட்ட பேசினாங்க சண்டை மாதிரி தான் பேசுறாரு. நான் கூட கேட்கறது, என்ன ஒரே சவுண்டா இருக்கே, சண்டையா அடி கேட்பேன். இல்ல, பேசிக்கிறதே அப்படித்தான். சாதாரணமாக அவர்கள் பேசுவதே சண்டை கொண்டு இருக்கிறது என்றால் சண்டை எப்படி இருக்கும்? ஹதரத் மூசாவை பற்றி அல்லாஹ் சொன்னான், இப்பதான் பல்லியிட்ட கேட்டுச்சு, இந்த மூசாவை எதுக்கு படைச்ச? இதனால என்ன பயன், யாருக்கு புண்ணியம்னு கேட்டுச்சு. ஆனா நீங்க கேட்கறீங்க பல்லியை எதுக்கு படைச்சீங்க? எதையுமே வீணாக படைக்கவில்லை. ஒரு ஆன்மீக பெருந்தகை சொல்கிறார்கள், என்னிடத்தில் ஒருவர் வந்தார், வந்தவர் தொடையிலே ஒரு புண் ஏற்பட்டிருந்தது. அந்த புண்ணை சரி செய்வதற்காக வேண்டி அவர் முயற்சித்தார். எந்த மருத்துவரின் மூலமாகவும் அது குணப்படுத்த முடியவில்லை. கடைசியாக வருகின்ற இடம் எது? துவா செய்யுங்க சார், தண்ணி ஒதி கொடுங்க சார், சுகமாக மாட்டது, ரிசல்ட்டே இல்லை, டாக்டர் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. கடைசியா அல்லாஹ் இடத்தில் வர வேண்டியது. ஹஸரத்மார்களிடத்தில் வருகிறார்கள் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஏதேனும் சரி செய்து கொடுங்கள், துஆ கொடுங்கள், ஆயத்துக்களை கொடுங்கள், குர்ஆனை கொடுங்கள், ஏதேனும் நீங்கள் சரி செய்யுங்கள். உடனே அந்த ஹஸரத் அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக, ஹிக்மத் உள்ளவர்களாக இருந்தார்கள். வெறும் ஆலி மட்டுமல்ல,
அவர்கள் ஆன்மீகத்தில் திளைத்த ஒரு பெருந்தகையாக இருந்தார்கள். உடனே சொன்னார்கள், நீங்கள் உங்கள் பகுதியிலே மலம் உருட்டுகின்ற வண்டை பார்த்திருக்கிறீரா என்று கேட்டார். எங்க ஊர் பக்கம் அதை நிறைய பார்ப்போம், சிட்டியில பார்க்கறது கஷ்டம். நம்முடைய கிராமப்புறங்கள்ல பார்க்கலாம். ஆங்காங்கே அவரவர்கள் தங்களுடைய அசுத்தத்தை செய்து வைக்க, அது காய்ந்தும் காயாமலும் நடுநிலையாக இருக்கும்போது இந்த வண்டுகள் எல்லாம் வந்து அதை ஒரு ஷேப்பாக உருட்டி கொண்டு போகும். எங்கே கொண்டு போகும் என்று நாம் பார்த்ததில்லை, ஆனால் அவைகள் உருட்டி கொண்டே போகும். அந்த வண்டுக்கு ஜுஅல் என்ற அரபியிலே பேர். ஜுஅல், மலம் உருட்டும் வண்டு. உடனே அந்த ஆன்மீக பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள், மலம் உருட்டும் வண்டை பார்த்திருக்கிறீரா? அந்த வண்டு கிடைத்தால் அந்த வண்டின் மீது ஒரு சின்னதொரு அடி அடித்தால் அது செத்துவிடும். பிறகு அதை நெருப்பில் கரித்து, செத்த பிறகுதான் நெருப்பில் கரிக்க வேண்டும், உயிரோடு அதை கரித்திட வேண்டாம். காரணம், அதை நாம் தண்டிப்பதாக ஆகிவிடும். எனவே ஒரு சின்னதொரு அடி அடித்தால் செத்துவிடும். பிறகு அதை நெருப்பிலே கரித்து அதை சாம்பலாக ஆக்கி அதை உங்களது புண்ணின் மீது வையுங்கள், சுகமாகிவிடும் பாருங்கள் அப்படின்னு சொன்னைய உடனே அந்த புண்ணு வந்தவர் சொன்னாரு, நான் பல தடவை இந்த வண்டை பார்த்திருக்கிறேன். இறைவன் எதுக்கு தான் இந்த வண்டெல்லாம் படைச்சானோ? இதனால யாருக்கு புண்ணியம்? இது உருட்டிக்கிட்டு அல்லவா தெரியுது, பார்க்கறதுக்கு இவ்வளவு அசிங்கமா இருக்கேன்னு நான் பல தடவை நினைச்சதுண்டு. ஆனா அதையும் நான் வீணாக படைக்கவில்லை என்று காட்டுவதற்காகத்தான் எனக்கு இந்த புண்ணை உண்டாக்கினானோ என்று நான் யோசிக்கிறேன். அப்படி என்றால் உலகத்தில் இறைவன் படைத்த எதுவுமே வீணாகி, அனைத்தையும் அல்லாஹ் ஹிக்மத்தோடு படைத்திருக்கிறான். அந்த ஹிக்மத் உள்ளவன் சொல்கிறான், வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன். என்னை வணங்குறதா நோக்கம். சாப்பிடுறது நோக்கம் இல்லை, தூங்குறது நோக்கம் இல்லை, மனைவி மக்களோடு இருப்பது, குழந்தை பெற்றெடுத்துக் கொள்வது, சந்தோஷமாக இருப்பது நோக்கம் இல்லை. என்னை வணங்குவது மட்டும்தான் நோக்கம். அவனை மட்டும் வணங்கிட்டே உட்கார்ந்துட வேண்டியதான் என்று ஒருவர் கேட்டார். என்ன ஹஜ்ரத் நீங்க சொல்றீங்க? வணங்குவதற்காக மட்டுமே படைத்தான் என்றால் கையில தஸ்பீ வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பள்ளிக்குள்ளே உட்கார்ந்துட வேண்டியதானா? சம்பாதிக்க போக தேவையில்லையா? வெளி உலகத்தை பார்க்க வேண்டாமா? சொந்தங்களை பார்க்க வேண்டாமா? பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டாமா? சம்பாதிக்க வேணாமா? சாப்பிட வேணாமா? தூங்க வேணாமா? இறைவனை வணங்குவதற்காகத்தான் படைத்ததாக சொல்கிறானே, என்ன அர்த்தம் ஹஸரத் என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் எதை செய்தாலும் அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காகவே செய்வீர்களேயானால் அனைத்தையும் இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான். மனைவியிடத்தில் பேசினால் என் ரப்பு சந்தோஷப்படுகிறான், அதற்காக பேசுகிறேன், இபாதத். மனைவியோட கூடுகிறான், அதன் மூலமாக ஜெனரேஷனை உருவாக்கி அவர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே முஸ்லிமாக வாழ வைக்க வேண்டும். நாளை கியாம நாளிலே நபியவர்களின் உம்மத்து அதிகமாக வேண்டும், அதற்காக வேண்டி உடனே அதையும் அல்லாஹ் இபாதத்தாக, குழந்தை பெற்றெடுத்துக் கொள்வதை இபாதத்தாக, அதை வளர்ப்பதை, ஆளாக்குவதை, உருவாக்குவதை அனைத்தையும் இபாதத்தாக ஆக்கி விடுகிறேன். பிறகு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி சம்பாதிக்க செல்கிற நேரத்தில் யாரிடத்திலும் நான் கை நீட்டி விடக்கூடாது என்பதற்காக, என் பிள்ளைகளின் மானம் மரியாதைக்காக, என் குடும்பத்தினுடைய பொறுப்புக்காக நான் போகிறேன் ரப்பே என்று போனால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய சிரமத்தை ஹிஜ்ரத்தினுடைய நன்மைக்கு, அந்த மனிதன் எடுத்துக் கொள்ளுகின்ற கஷ்டத்தை ஒரு முஜாஹிதனுடைய நன்மைக்கு அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுகிறான். அந்த வியாபாரியை, அந்த கஷ்டப்படுத்தி செல்லுகின்ற, நாடு கடந்து செல்லுகின்ற, கடல் கடந்து செல்லுகின்ற, கஷ்டப்பட்டு இருக்கின்ற அனைவரையும் அல்லாஹ் முஹாஜிரின்களில், முஜாஹிதீன்களில் ஆக்கி விடுகிறான். பிறகு வணக்கத்துக்காக மட்டுமே படைத்தேன் என்கிறானே, அதற்கு பொருள் இதுதான். எதை நீ செய்தாலும் எனக்காக செய். நீ உண்ணுவதாக இருந்தால் எனக்காக சாப்பிடு. யாரெல்லாம் நீ தந்ததை நான் சாப்பிடுகிறேன். எதற்காக தெரியுமா? முதுக தண்டிலே சக்தி இருந்தால் தான் உனக்கு முன்னால் நான் நிற்க முடியும், அதற்காகத்தான் ரப்பே. அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வெட்டு 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 எல்லாமே இபாதத்தா மாற்றும்.
எவ்வளவு சாப்பிட்டாலும் சந்தோஷம் அடைவான். ஹதீஸ்ல வருகிறது, உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இகு பண்ணிக்கிட்டு சாப்பிட்டா அல்லாஹ் கோபப்படுகிறான். இது என்ன? அப்படியா, சரி இது அப்படியா, சரி இது இப்படி நீங்கள் சாப்பிடுவீர்கள் ஆனால் உங்களை பார்த்தெல்லாம் கோபப்படுகிறான் நம்ம சொல்லதான். பிறகு எப்படி சாப்பிடணும்? அதுக்காக ஹவான அது என்ன இது என்ன அதை கொடுங்க. இப்படி ஒருவன் ஹவா நஃப்ஸிலே சாப்பிடுவானையானால் அவனோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்ப இரண்டுக்கும் மத்தியிலே நன்றியோடு சுக்ரோடு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதுவா சரி சரி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இதையே சொல்லி சொல்லி சாப்பிட்டா அந்த சாப்பாட்டிலையும் பரக்கத்து, நம்ம சாப்பிடுகின்ற நிலையை பார்த்து விட்டு அல்லாஹ் நமக்கு ரிஸ்கிலே குறையே இல்லாமல் கொட்டி விடுவார். அனைத்தையும் அல்லாஹ் இபாதத்தாய் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்று முடித்தால் 1 மணி நேரம் சாப்பிட்டா எல்லாமே இபாதத்தாய். பிறகு சாப்பிட்டதெல்லாம் செரிமானமாகி வைத்துல் ஹலாவுக்குள்ள போகும்போது, உள்ள நுழையும் போது, யாரெல்லாம் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுறேன், உள்ளுக்குள்ளதான் ஹபீஸான ஜின்கள் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க, அவைகளிடமிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸின் உள்ள போனார். உள்ள போய் உள்ள உட்கார்ந்துட்டார் 1/2 மணி நேரம். வெளியில வரும்போது உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி சொன்னார். அல்லாஹ் 1/2 மணி நேரம் வீணாக்கி போட்டுட்டார் ரப்பே, என்ன மன்னிச்சிடறார் ரப்பே. உஃப்ரானக என்பதற்கு அதான் 1/2 மணி நேரம் வீணா போச்சு உள்ள, நீ மன்னிச்சிடறார் ரப்பே. என்னுடைய வயிற்றில் இருந்த அசுத்தத்தை நீக்கி ஆரோக்கியத்தை வழங்கினாயே, உனக்கே எல்லா புகழும் சொல்லிட்டா அந்த பைத்துல் ஹலாவுக்குள்ள உட்கார்ந்திருந்த 1/2 மணி நேரமும் இபாதத்தா மாறி. அப்படி என்றால் தூங்கும் நேரத்தில் துஆ செய்து விட்டு உறங்கி காலை எழுந்த மாத்திரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா அந்த துஆவை முழுமையா ஓதிட்டோம், அந்த இரவு முழுக்க தூக்கம் எல்லாம் இபாதத்தா மாறி. கண்ணாடிக்கு முன்னால போய் நின்றனே அந்த பெண்ணு தன்னை அலங்கரிக்கிறார், அல்லது ஒருத்தர் தன்னை அலங்கரிக்கிறாரு. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, என் வெளி உருவத்தை நீ அழகுபடுத்தியதை போல என்னுடைய கல்வையும் நீ அழகுபடுத்துறப்பே சொன்னட்டா. எவ்வளவு நேரம் நின்று தன்னை சிங்காரிக்கிறாங்களோ எல்லாமே இபாதத்தா மாறி. அப்ப ரப்பு சொல்வது எவ்வளவு உண்மை. நான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்றால் என்ன பொருள்? நீ உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நீ எதில் ஈடுபட்டாலும் அவைகள் அனைத்தையும் எனக்காகவே நீ செய்வாயானால் அதை நான் இபாதத்தாக ஆக்கி விடுகிறேன். ஆனால் எனக்காக என்று நீ தொழுகை, திக்ரு, தஸ்பீஹ், திலாவத்தை இதை மட்டுமே எனக்கு என்று வைத்திருக்கிறாய். பிறகு உலகத்தில் உள்ள 99% வேலைகளை அது உனக்காக, உன் இஷ்டத்துக்காக, உன் பிரியத்துக்காக, என்னுடைய நோக்கத்துக்காக என்று வைக்கிறாய். எனவே அது இபாதத்தாக இல்லாமல் போய்விடுகிறது, உன்னுடைய இபாதத்தின் நேரம் குறைந்து போய்விடுகிறது என்று நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் வாழுகின்ற காலம் முழுக்க 80 வயது வாழ்ந்தால் 80 வயதும் இபாதத்தாக, 90 வயது வாழ்ந்தால் 90 வயதும் இபாதத்தாக, 60 என்றால் 60ம் இபாதத்தாக, முழுக்க முழுக்க இபாதத்தாக நமது வாழ்க்கை கழிவதற்கு அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. அதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் இனி அந்த எண்ணத்தை கொஞ்சம் வைத்து விட்டால், அந்த எண்ணத்தை கொஞ்சம் ரப்பின் பக்கம் திருப்பி விட்டால் அனைத்துமே அந்த துன்யா தீனாக மாறிவிடும். இந்த எண்ணத்தை மட்டும் வைக்கவில்லை என்றால் தீன் கூட துன்யாவாக மாறிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக.